ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சன்சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் சில்லி செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருளும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை நாம் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இந்த பிரெட் சில்லியை நாம் செஞ்சிடலாம். இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கே இது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு புரியும். இது எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம உண்மையாலுமே சிக்கன் சில்லி, காளான் சில்லி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரெட் சில்லி செய்ய தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், தோல் உரிச்சிட்டு. பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், மிளகு எடுத்து வச்சுருக்கோம், பட்டை எடுத்து வச்சுருக்கோம், சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். இது மிளகாய்த்தூள், இது கடலை மாவு, இது ரைஸ் பவுடர், இது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருளெல்லாம் வச்சு தான் நாம் இன்றைக்கி பிரெட் சில்லி செய்ய போகிறோம். அந்த பிரெட் சில்லிக்கு நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், மிளகு, பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இஞ்சி, பூண்டு இது எல்லா மசாலா பொருட்களையும் நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெட் சில்லி செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு மசாலா சிலவை இதில் ஊற்றிட்டோம். இப்போ இது கூட என்னென்ன பொருள் போட போகிறோன்னா, அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்க போகிறோம். 3/4 ஸ்பூன் தான் வந்துச்சு, 1 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது நாம் மிளகாய்த்தூள், ஏற்கனவே நம்ம மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காரம் அதிகமாகிடும். குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டோம்னா போதும், அதிகமாக வேண்டாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ காரமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்தது கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். இது எல்லாத்தையும் நாம் நல்லா பிசைஞ்சு கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவைன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சில்லி ப்ரெட்டில் இந்த மாவு ஒட்டாது. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டுட்டு இன்னும் இப்போ நாம் இது வரைக்கும் உப்பே போடலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் உப்பு போட போகிறோம். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி நிறையா ஊற்றின மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பயப்பட தேவையில்லை, கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். சில்லிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ரெட்டை நாம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டை நாம் ஒவ்வொரு ப்ரெட்டையும் 4 பீஸாக போட போகிறோம். 4 பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். ப்ரெட்டை 4 பீஸாக இது மாதிரி 4 பீஸாக நாம் ப்ரெட்டெல்லாம் பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணையும் பீஸ் போட்டதுக்கப்புறமா நாம் இந்த ப்ரெட்டில் இருக்கிற இந்த மேலே தோலை எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். தோல் எடுத்தோன்னா தான் அந்த மசாலா செலவுகளை இந்த ப்ரெட்டு உறிஞ்சிக்கும். இதுக்குள்ளே அந்த டேஸ்ட்டு உள்ளே போகும்.
அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வரும். இந்த தோலை எடுத்துக்கலாம். தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நாம் அந்த தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சது இந்த சைடு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இந்த மசாலா செலவு அரைச்சி வச்சுருந்தோம்ல, இஞ்சி பூண்டு மசாலா செலவு சில்லிக்கு தேவையானது, அதில் வந்து இப்போ நாம் இந்த கட் பண்ணி வச்சுருந்து தோல் உரித்து வச்சுருக்க இந்த ப்ரெட் எடுத்து இதுக்குள்ளே போட்டு நாம் கலக்கி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலா செலவை வந்து இது உரியணும். உரிஞ்சதுக்கப்புறமா நாம் சில்லி இதை பிரட்டிட்டு சில்லி போடலாம். எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். சில்லி பேஸ்ட் நம்ம தயாரித்து வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட். சில்லி பேஸ்ட்டில் நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சில்லி பேஸ்ட்டை வந்து நம்ம ப்ரெட்டில் கலக்கி வச்சுருக்கோம். இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிந்து நம்ம சில்லி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் சில்லி. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சா சூடேறிடுச்சா அப்படின்ட்டு பார்க்கலாம். சின்னதாக போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேலே இருக்கிற அந்த சில்லி பேஸ்ட்டு நம்ம போட்டோம்ல ப்ரெட்டில், அது வெந்துச்சுன்னா போதும். அப்போ தான் ப்ரெட்டுக்குள்ளே அந்த இனிப்பு இருக்கும், மேலே சில்லியோட டேஸ்ட் இருக்கும். சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் நம்ம இதில் கலக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஒரு கலரிங்கும் போடல. எல்லாமே நம்ம வீட்டில் இருந்த பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் பிரட்டி விட்டுக்கலாம். இது சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரங்காட்டி நாம் இதை சமைச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ரியல் சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சில்லி மாதிரி இருக்கும், காளான் சில்லி மாதிரியும் இருக்கும். செமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பிரெட் சில்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த மாதிரி மெத்தேடில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் எப்படி அப்படிங்கிறதும் நீங்கள் சாப்பிடும்போது புரியும். இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சன்சங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.